வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 71 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் பிக் பாஸ் படம் காட்டுவோம். கேப்டன்சி ஃபன் டாஸ்க்காக வந்து எல்லாரும் பண்ணாங்களா, அண்ட் வந்து அதை வந்து விளையாண்டவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லி விஜய் சேதுபதி உள்ளே போனதுமே வந்துட்டு அதை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அதை வந்து போட்டு காமிச்சாரு. எல்லோரும் வந்து பார்த்தாங்க அண்ட் வந்து ஃபன்னியாக சந்தோஷமாக அப்படின்னு இருந்தாங்க. இதுக்கு மேலே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கோட் டாஸ்க் பற்றிலாம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக வந்து போனாங்க. சூப்பர்மா, ஸ்ட்ராங்கான ஆள் பண்ணீங்க. தேங்க்யூ சார். சூப்பர். உட்கார். அந்த மனுஷன் என்ன சொல்லி உங்களை ஆஃப் பண்ணார்? என்கிட்ட வந்துடாதமன்னு சொன்னோன்னு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க. காரியாவனா அண்ணன் சொல்கிறாப்புல, ஆனால் உங்கள் பாட்டை கேட்க முடியல, கேஸ் போடுறாப்புல. நான் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆதிரைக்கு வந்து நல்லா டாஸ்க் எல்லாம் தெரியுமா, ஸ்ட்ராங்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் சொல்லிட்டு, அடுத்து பார்த்தோம்னா சுபிக்ஷா ஏமா அப்புறம் அமித்துக்கும் வந்து பாராட்டுகள் சொல்லிட்டு, அது சுபிக்ஷா வந்துட்டு ஏமா ரெண்டு அழுதுட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்டவுடனே அப்புறம் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி 120 செகண்ட்ஸ் தான் மாதிரி போயிருமா அப்படின்லாம் வந்து சொன்னது, அதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விக்ரம் வந்து அண்ணா கார்டு தூக்கிட்டு வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வந்து உடச்சிட்டாரு. அண்ட் வந்து சுபிக்ஷாவும் அதுலேருந்து புரியுது சார், தெளிவாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எமோஷனல் பாண்டை வச்சு அதை வந்து அட்டாக் பண்ணுறது, அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து தெளிவாக தான் இருக்காங்க. அண்ட் வந்து இந்த வாரத்துலேருந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இது வந்து விக்ரமுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே வந்து அவரும் அதை வந்து பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். டீசென்சியாக இருந்தால் பண்ண மாட்டார், இல்லை வந்து உள்ள ஒரு விக்ரம் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி அதை காமிச்சாருன்னா மறுபடியும் அதை வந்து ட்ரை பண்ணுவார். நீங்களாம் போய் இப்படி உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படிலாம் பண்ண முடியுமா? உங்கள் டைரக்டர் இருக்கிறாருன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? நீங்கள் பாரு சைலன்ஸ் சொன்ன ஜட்ஜஸ்லாம் யாரு? அமித் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க பாரு சைலன்ஸ்னு. டாஸ்க் வந்து என்ன விளையாண்டீங்க, ஒழுங்காகவே விளையாடலை, இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு ஒரு ஆக்ட் பண்ணணும்னா அப்போ வந்து அது வந்து நல்லா பண்ணணும்ல, நீங்களாம் ஆக்டர்ஸ் தானே பண்ணணும்னு சொல்லி நிறையா பேருக்கு இங்கே ஆசை இருக்குல்ல, அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. டேரக்டர் சொன்னால் தான் வந்து அப்போ அந்த ஒரு டேரக்ஷன் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி மாறி கேள்வி கேட்குறாரு. அண்ட் வந்து இது வந்து யார் வந்து டெக்கோரத்தை வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கிறாரு. அண்ட் வந்து எல்லாருமே வந்துட்டு பாரு தான் வந்து இந்த மாதிரி வாயை மூடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க. அண்ட் தென் வந்து அப்போ பேசவும் பாரு வந்து விட மாட்டுறாங்க. இடத்துல பேசிட்டு அதுக்கு ஒரு திட்டு வேற திட்டு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாருமே வந்துட்டு பாரு வந்து சும்மா நசன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லா ஜட்ஜுமே சொல்லுங்க, யாரெல்லாம் வந்து பாருக்கு சொன்னீங்கன்னு கேட்டப்ப எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் சொல்லலைன்னு கேட்டால் யாருமே வந்துட்டு கை தூக்கலாம். அப்போ வந்து எல்லா ஜட்ஜுமே வந்து பாருவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தளவு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி விடுவார் பாருவை. அண்ட் திவ்யா வந்து அவங்க சைடு உள்ள மிஸ்டேக்கையும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பேச வேணாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு ஏதோ த்ரெட்டன் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து திவ்யா சொல்லுங்க. திவ்யா அந்த கோட் போட்டிருந்தனால சும்மா விட்டுருந்தேன். இல்லை நானே வரேங்க உங்ககிட்ட, இருங்க. நான் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் தைரியமான ஆளு, நான் ஃபேஸ் பண்றேன் சொல்லக்கூடாது. பாரு பார்த்து சொல்லாத நபர் யாரு? நீ வந்து அந்த ஜட்ஜி ட்ரெஸ்ஸு போட்டதுனால தான் வந்துட்டு உன்னை வந்து அந்தளவுக்கு நான் எதுவும் அது வந்து பண்ணல, இல்லைன்னா வந்து நடந்திருக்க வேற அந்த மாதிரி வந்து ஏதோ வந்து த்ரெட்டனும் பண்ணிட்டாங்க, அதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியிலே இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வேற சொல்கிறீங்க, எல்லாருமே கிரிமினல் ஜட்ஜஸ், அதனால தான் கிரிமினலாக இருக்கா பாரு. அண்ட் அந்த மாதிரி எல்லாமே சொன்னதுக்கு டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா, எல்லா டைமும் இதைத்தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டிட்டு எல்லாம் பண்ணார். பட் வந்து இது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும்னு தெரியல. மறுபடியும் எல்லா டைமும் இதாக பண்ணுறாங்க, எல்லா டைமும் திட்டு வாங்குறாங்க, ஒரு மாதிரி ரொட்டீனாக தான் பண்ணுறீங்க, பட் வந்து திருந்த மாட்டுறாங்களே அப்படிங்கிறதும் இருக்குது. எஸ் இந்த அது வந்து பாரு கோர் கேரக்டர், அதை மாற்ற முடியாது, நீங்கள் தான் மாறிக்கணும், எல்லாரும் பாருன்னா அப்படி தாமா அப்படின்னு. அண்ட் வந்து இது வந்து உங்கள் பர்சனல் ஸ்பேஸ் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் இதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கிட்ட அதை வந்து முடிச்சிட்டாங்க. இதை சொல்லுங்க. கானா வினோத் இல்லையா சொன்னாங்க சார். சொன்னாங்களா? இந்த இடத்துல உட்காந்து போடக்கூடாது கவுண்டர்ஸ் போட்டாரு. உங்களுடைய கவரை அப்போ அடிக்கிறது தப்பு தான், ஆனால் கேஸ் சீரியஸான கேஸ் தானே. அடுத்து யார் டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணலான்னு கானா வினோத்தை வந்து அப்புறம் எழுப்பி விட்டு ஏன் இந்த மாதிரி வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கேட்டுட்டு அப்புறம் வியானா வந்துட்டு அவர் ஜட்ஜாக இருக்கும் போது கூட வந்துட்டு அவர் அந்த மாதிரி கிண்டல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே கானா வினோத் கேட்டதுக்கு அது ஒரு ஃபன்னி கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலுப்பலான்னு பார்த்தாரு. பட் வந்து அப்புறம் எஃப்ஜே வந்து அவர் வந்து நாங்கள் 2 பேரும் இருந்த கேஸை பற்றி சொல்கிறாரு. பட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜட்ஜாக 2 கேஸில் இருந்தீங்க,
அண்ட் வந்து ஒரு கேஸில் வந்து இவங்க கூட எஃப்ஜே கூட இதாக இருந்தீங்க, அது வந்து ஃபன்னு, அது விட்டுருங்க. பட் வந்து நான் யாரை கூப்பிட்டு இப்போ கேட்டேன், வியானாவை கூப்பிட்டு கேட்டேன், அப்போ அந்த கேஸை பற்றி தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் புரிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு கானத்துக்கு. அண்ட் தென் வந்து வியானாவை பற்றினோடனே ஆமாம் அந்த இடத்துல வந்து சீரியஸான இடத்துல வந்து இது ஃபன் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி கவுண்டர் போட்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில இது வந்து புரிய வச்சு கேட்டாங்க. என்ன கேட்டாலும் வந்து சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கானானத்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் அப்படி இப்படின்னு வராரு. இதுவும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது முடித்த உடனே வந்துட்டு நான் வந்து போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் கேஸுகளை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து இது முடித்த உடனே சரி ஓகே அடுத்து கேஸுகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து அத ஆரம்பித்தேன். ஐயோ எக்கச்சக்கமா பண்ணாரு. நீ ஜென்ரலாகவே கொஞ்சம் அனாயிங், அது உனக்கு தெரியும்ல. பேசும்போது இன்டர்ட் பண்ணுவேன், ஒன்று இன்டர்ட் பண்ண மட்டும் பண்ணுறாங்கன்னு பண்ண முடியல. சொல்லிட்டான் பாரு, இப்போ எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டான் பாரு. இதுக்கு நடுவில் பார் வந்து தேர் எடுத்து தெருவில் எடுத்துட்டோம் போல, நிப்பாட்டிட்டோம் போல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சாண்ட்ரா வந்து விஜய் சேதுபதி வரும்போது கரெக்டாக வந்து சாண்ட்ரா இருப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து விக்கர்ஸ் வந்துட்டு அப்போயே வந்து ஓப்பனாக அடித்து சொல்லிட்டாரு, பாரு நீ கொஞ்சம் அனாயிங் தான் பாரு, உனக்கு தெரியும் அது உன்னோட நேச்சுரல் கோர், அது வந்து அங்கே கொஞ்சம் தடுத்துருக்கணும் ஆனால் முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்கிறாரு. சும்மா நொசன்னு பேசுறது, இடையில யாராவது இடையில பேசுறது, ஆனால் உனக்குன்னு வந்தால் மட்டும் நீ வந்து கேள்வி கேட்ப, ஆனால் நீ அதையே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அண்டு பாரு வந்துட்டு இப்போ சொல்கிறான் பாரு எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும்ல. ஆமாம் பாரு நீ வந்து முதவே சொல்லியிருந்தா வந்து நீ வந்து சண்டை தான் போட்டிருப்ப, இப்போ விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து சொன்னாதான் நீ வந்து காது கொடுத்து கேட்டு எழுத்துக்கிற. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா விக்கர் சொல்லியிருந்தா சண்டை தான் போட்டிருப்பாங்க. இப்படியா அப்படியா நான் ஆனால் இங்கே இப்படிலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கான வந்திருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அது வந்து புரிஞ்சிருக்காது அந்த டைமில். ஆனா அமித் வந்து கொஞ்சம் பயாஸ்டா இருந்தாரோ அப்படின்னு அவர் சைட்லயே கொடுத்தாலும் பாயிண்ட் ஆமா இவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு. எடுத்ததும் ஆதிரை கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் கானானத் ஆதிரை கேஸ் வந்து அவர் பேசினாங்க. அதில் வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆதிரையும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், அவசரமாக பேசினாங்க, அது இதுன்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. பட் வந்து அது கரெக்டாக தான் நடந்துச்சு அப்படிங்கிறனால அதை பற்றி சும்மா வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. உள்ளே போய் இது பண்ணேன். 2 பேரையும் யாராவது ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணிங்க, இது ஃப்ரெண்டு இல்லைனா வந்து மோர் தென் ஃப்ரெண்டு, 2 பேருக்கு நடுவில் வந்து நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் ஃபேவராக வரல? இல்ல அரோரா பட்டா பாரு கம்மு அரோரா ட்ரையாங்கிள் கேஸ் அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் அதில் வந்துட்டு பாரு வந்துட்டு எனக்கு வந்து ஒழுங்காக பண்ணல, கம்மு வந்து ஒழுங்காக வந்து லாயர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்க, கம்மு வந்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட இடைவேளையில் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு, ஸ்ட்ராங்காக நமக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாரு மோட்டிவேட்லாம் பண்ணாங்களே, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கம்மு கிட்ட கேட்டால், கம்மு வந்துட்டு சார் நான் வந்து ஃப்ரெண்டுக்கு நடுவில் மோர் தென் ஃப்ரெண்டுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவரோட புலம்பலை வந்து சொல்லியிருக்காரு. ஏங்க இதெல்லாம் கேட்கலைங்க, அவங்க வந்து இன்டர்வல் டைமில் என்ன சொன்னாங்க அதைத்தான் கேட்டால் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எடுத்து போட்டு கேட்குறாரு. பட் வந்து அவர் வந்து சொல்ல சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்புறம் வந்து பாரு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லியும் அவர் வந்து பண்ணலையா அப்படிங்கிறதுக்கு ஆமாம் சார் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு சொன்னேங்கிற மாதிரி சொன்னோடனே ஓ கம்மு சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்குறக்கு கம்மு வந்து சொன்னாங்க சார் சொன்னாங்க, ஏதாவது மைக்கை கழட்டி வச்சுட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து கம்மு வந்து ஆஃப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து கிச்சனில் வந்துட்டு அந்தளவு வந்துட்டு அரோராவை ட்ரிகர் பண்ணி பேசுனது 10 வாரத்தில் வந்து போனால் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி பேசுனீங்க. அப்போ வந்து கம்மு வந்து எந்த அளவுக்கு வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து எதிர்த்து பேசுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியுதுல்ல, அப்போ வந்து ஏன் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் என்னமோ எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல இது அதுன்னு வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. பட் வந்து பதில் இல்லை. அடுத்து ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கம்மு வந்துட்டு இல்லை சார் இந்த மாதிரி லாயராக போனதுக்கு பதிலாக சாட்சியாக போயிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், என்னால் அதனால் அதில் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அவர் பார்வதிக்கிட்டே வந்து பாரு நீங்கள் ஏன் வந்து கம்முருதி என்ன லாயராக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் லாக்கா நீங்கள் எனக்கு அதான் கேட்குறேன் நான் சாட்சியாக நான் தேவைப்பட்டிருக்கேன். மறந்துடும் சார், இவனுக்கு அப்படி கிடையாது, பக்காவா எல்லாமே ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சார் போனோம். நீங்க வாதாடுற மாதிரி உங்களுக்கு அவர் வாதாடிக்கலாம் உட்காருங்க. அந்த பாரு வந்துட்டு இந்த மாதிரி என்னை விட அவன் தான் நல்லா ஞாபகம் வச்சுவான், அப்போ வந்து அங்கே வந்து நல்லா பேசுவான் நல்லா சொல்லுவான். அண்ட் வந்து இதுக்காகவே வந்து டிஸ்கஸ் பண்ணி 15 பாயிண்ட் அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். பட் வந்து ஏன் வந்து அங்கே போய் வந்துட்டு இந்த மாதிரி மைண்ட் அப்செட் ஆனா அவங்க மேலே இருந்த இதுனாலையா ஃப்ரெண்ட்ஷிப்னாலையா அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல சொல்லிட்டாரு. பார்வதி நீங்கள் வந்து நல்லாவே வந்து வாதாடுறீங்க பார்வதி, அங்கே உள்ள அவர் உங்களுக்காக வாதாடினதை விட நீங்கள் வந்து இங்கே வந்து அவருக்காக நல்லா வாதாடுறீங்க, அதனால் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நல்லா சப்போர்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னு சொல்லி காமு பேசுகிறாரு. இல்லை உட்காருங்க முடிஞ்சது அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சது அடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டாங்க. தெரியலையா நானே வாலண்டரியாக போனேன். ஓகே அமித் நீங்கள் உட்காருங்க அமித் ப்ளீஸ் உட்காருங்க.
அமித் வந்து இந்த கேஸுக்கு நீங்கள் வந்து ஜட்ஜாக போனீங்க, அவங்க செலக்ட் பண்ணி எப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க செலக்ட் பண்ணல சார், நானாக தான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சரண்டர். அவங்கள யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா இல்லையா, நீங்கள் வந்து அவங்களுக்கு கண்டஸ்டன்ஸுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டீங்க, மேலும் மேலும் வந்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்து பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் இல்லை சார் நானே தான் ஜட்ஜாக பண்ணேன் எல்லாமே அப்படின்னு இதை பற்றி என்ன உட்கார அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி விட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா விக்ரம் கேஸு உங்கள் கேஸ் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் விட்டுருவீங்க அண்ணாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டாக்டாக சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சிட்டாரு. அண்ட் தென் வந்து ஆதிரை கேஸ்க்கு வந்து போனாங்க. பென் கார்டு யூஸ் பண்ணி அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் வச்சு இங்கே கேம் விளையாடுறான். சாட் மேலேயோ எந்த கருத்தும் இல்லை எனக்கு, அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லை அமித். அவர்கிட்ட சண்டை போட்டிங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஆதிரிட்ட கேட்குறாங்க என்ன கேஸு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸ் மாதிரி வந்து டக்குன்னு அதை வந்து டைல்யூட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து எப்படி உங்களுக்கு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி சாட்சி எல்லாத்தையும் வர வச்சு சொல்லி இப்படியாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இது ஒன்று தான் வந்து டாஸ்க்குக்காக வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாஸ்க்கே வரலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து பண்ணலாம், அது என்ன டாஸ்கில் தான் பண்ணணும்னு என்ன உங்களுக்கு வந்து இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கரெக்டு தான். ஏன் டாஸ்க் அந்த ஓவர் எமோஷன் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி, இந்த சந்தர்ப்பத்துக்காக தான்ங்கிற மாதிரி கோர்டாஸ்க்காக வெயிட் பண்ணிடலாம். அப்படி பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட சரி ஓகேன்னு வந்து விட்டுருப்பாரு. பட் வந்து அவர் வந்து அதுவும் வந்து சொல்லாமல் இல்லை சார் வேறு ஏதாவது டாஸ்க் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சரண்டர் ஆனதுனால இங்கே வந்து எதுவுமே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியல. அண்ட் வந்து அமித் வந்து நீங்கள் கேஸ் கொடுத்ததெல்லாம் ஓகே, எல்லாமே பண்ணது எல்லாமே ஓகே, பட் வந்து இதுக்காக வந்து ஒரு ஜட்ஜுக்கிட்ட போய் சண்டை போடுறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்காது. அதுதான் வந்து தப்பு, மற்றபடி வேறு எதுவுமே தப்பு கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போய் அவங்கள்ட்ட வந்து ஜட்ஜுக்கிட்ட போய் அந்த சண்டை போட்டது தான் தப்பே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதைத்தான் வந்து சொல்லி புரிய வைக்கிறக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். கொண்டாடினீங்க? நான் கொண்டாடவே இல்லைண்ணா. சொல்கிறாங்கல்ல அந்த மென்ஸ் கார்டை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள். நான் அதை மிதிக்காதீங்க விஜய். ஆதிரி உங்கள் மேலே ரேஷன் கார்டு எல்லாம் சொல்லுவார் சார். அவங்க கொடுத்த அந்த லைம் லைட் தரக்கூடாது. அவங்களுக்கு இன்னமும் இது அவங்க சொல்ல வேண்டிய எதுவும் வெளியே வரவே வரல. வந்து எஃப்ஜேட்ட கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து உங்களுக்கு வந்து மென்ஸ் கார்டுனா என்னன்னு தெரியுமா, அதுக்கெல்லாம் நீங்கள் பாட்டு ஒத்துக்கிட்டீங்க, எப்படி ஒத்துக்கிட்டீங்க, அண்ட் வந்து செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் வந்து அலைஸ் பண்ணுறாரு. அண்ட் வந்து விக்கல்ஸ் நாங்கள் செலிப்ரேட்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து விக்கல்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணலடா அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்ப்பா டேஸ்டா அப்படியே மூஞ்சா பார்க்கணுமே அப்படி இப்படின்னு அதெல்லாம் பேசுனீங்களா அதை தாண்டா கேட்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்பாங்க பாருங்க ஒரு நடிப்பு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் மென்ஸ் கார்டுனா என்ன தெரியுமானா இல்லை தெரியாதுண்ணா எங்கள் லாயர் சொன்னார் அதனால தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு அப்புறம் விக்கல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மென்ஸ் கார்டுனா எனக்கும் தெரியாது சார், அவர் வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொன்னதுனால இது வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து மென்ஸ் கார்டு உங்களுக்கு தான் தெரியுமில்ல விக்டிம் கார்டுன்னு ரம்யாவை சொல்லி இது பண்ணீங்கல்ல. அவரை பார்விட்ட கேட்டோன்னே பார் வந்துட்டு ஆமாம் சார் அவர் தான் சார் நிறைய கார்டு யூஸ் பண்ணுவார், லவ் கார்டு, ரிசப்ஷன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் சார் சொல்லி பாருக்கு தான் நான் சான்ஸ்ன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாரு எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அடிக்கிறது. அண்ட் வந்து மறுபடியும் வந்து எஃப்ஜேட்ட வந்து இது ஒரு சூப்பரான சான்ஸு, நீங்கள் வந்து அப்போ எதையாவது மறைக்க நினைக்கிறீங்களா, இங்கே எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, எஃப்ஜே எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க, அதனால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தானே இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, அவங்க இருக்கிறதெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் முடிச்சிருந்துருக்கலாம்ல, இது ஒரு நல்ல சான்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து கேட்குறாரு. எதையா மறைக்க முடியுமா? நான் அது தெளிவாக அப்பயே சொல்லிட்டேனால ஒருத்தர் வெளியே போயிட முடியாது. ஓகே பிரில்லியண்டாக செஸ் மூவ் ஏதோ வின் பண்ண மாதிரி தான் சார் இருந்துச்சு. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சேடாக வச்சுருந்தீங்கன்னா அது நம்புற மாதிரி இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள். விக்கல்ஸோட கேம் பிளே, முகத்திரை, ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வந்து பீஸாக வந்து நுறுக்கிறார் விஜய் சேதுபதி எடுத்து சொல்லி. ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளுத்து போச்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு பேசிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டா மட்டும் இல்லை சார் நான் வந்து செஸ் மூவ் பண்ணி ஜெயிச்ச மாதிரி நான் அதுவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து இங்கே வந்து நடிக்கிறது மட்டும் வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸை வந்து போட்டு அடித்து உடைக்கிறாரு. எஸ் அவங்களுக்கு வந்து தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிஞ்சே தான் பண்ணுறது அது. அது வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி வந்து மூஞ்சி வச்சுட்டு நடிச்சுக்கிட்டு அது வந்து நமக்கு தெரியும்ல, சில டைம் ஃபீல் பண்ண முடியும்ல அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா நடிக்கிறாங்களா இல்லை அந்த மாதிரி வந்து விக்கல்ஸ் பண்ணுறது வந்து அதை உண்மைன்னு நம்ப முடியல, அதை தான் வந்து அவர் வந்து அப்படி உடைக்கிறாரு.
வீக்கல்ஸ்க்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் பெயினில் இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து அதை கொட்டினா தானே தீரும். நீங்கள் வந்து அப்புறம் அதை கொட்டவே உள்ளேன்னா எப்படி வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்லை. அதையும் தான் இப்போ நான் சொன்னேன். சாரி. எப்படி இது பண்ணாச்சு? ஓகே. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இதுதான் நான் இது அது நான் எப்படி சொல்லி நான் இல்ல நீ சொல்லிதான் ஆகணும். இப்ப நான் இருந்தேன்னா நான் அங்கேயே கேட்டிருப்பேன். அப்புறம் விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து ஏன் வந்து சொல்லலை, திவ்யா வந்துட்டு நீ வந்து ஏன் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லலை, கரெக்டாக தெளிவாக வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. அண்ட் வந்து எஃப்ஜே வந்துட்டு அப்போ வந்து நடுவில் வந்துட்டு சாரி மறுபடியும் அன்னைக்கு பண்ண மாதிரி வந்துட்டு சரண்டராக வந்தார். உடனே எஃப்ஜே போய் எஃப்ஜே அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு பெயினில் வந்துட்டு அவங்க வந்து போயின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து கிஸ் கேட்டது வந்து சும்மா வந்து ஹக்கு கேட்ட மாதிரி சும்மா அது ஒரு விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதையெல்லாம் வந்து அவன் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேங்கிற மாதிரிலாம் வந்து அதை கோர்ட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லி நான் தான் வந்து விட்டுட்டேன். நான் தான் சரி வேணாம் பரவாயில்ல இதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படிங்கிறனால நான் விட்டுட்டேங்கிற மாதிரி எஃப்ஜே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு சொல்லிட்டாரு. அப்போ வந்து திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்த நீ வந்து சொல்லணும்ல, எக்ஸ்பிளைன் இதெல்லாம் தான் வந்து நீ வந்து கொண்டுட்டு வந்து சொல்லணும், அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நானே வந்து கேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திவ்யா தான் கேட்டிருப்பேன் உண்மையாலுமே. இதுக்கெலாம் வந்து அசர் ஆள் கிடையாது. அண்ட் வந்து அரோராவும் வந்துட்டு பேசினா அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் இல்லை, எப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு சில விஷயங்கள் தானே வந்துட்டு அது வந்து தப்பாகவே போயிருக்குது. அப்போ வந்து அதை பற்றிலாம் தான் வந்து ஆதிரி வந்து பேசணும். ஏன்னா பேசினா தான் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து ஜஸ்டிஃபிகேஷன். நான் வந்து விளையாட்டுக்கு சொன்னேங்கிறது வந்து எஃப்ஜே வந்து லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, கிஸ் கேட்குறதுலாம் ஐயோ நான் கேம் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவனை நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் தான் வந்துட்டு அது வந்து தெளிவாக இருக்கும். ஆதிரி வந்து டேரெக்டாக எனக்கு வந்து எஃப்ஜே கூட பேசுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து இந்த டாஸ்க் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தான் வந்து திவ்யா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும் போது தான் இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க எப்படி யோசிச்சாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணினதே அதை வந்து சொதப்பிட்டாங்க. வந்து இது வந்து நல்லதுக்காக இதுக்காக அதுக்காகன்னு சொல்லி இந்த சீன்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே வந்துட்டு அது ஒரு அவங்களுக்கும் ஒரு ரிலீஃபாக இருந்திருக்கும். இதை பற்றி வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஏன்னா பார்க்குறவங்களுக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்குமே எதுவும் அந்த 1 hour எபிசோடில் வந்துட்டு சும்மா ஒரு செகண்டில் வந்து கிஸ் கேட்குறதும் நமக்கு எப்படி இருக்கும், ஆமாம் அப்படித்தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களும் அப்படி தான் கேட்பாங்க அந்த ஒரு ஃபீலில். பட் வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு நியாயப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு 10% அவங்க சைடு ஒரு நியாயம்னு சொல்லி அவங்க சைடு கொஞ்சம் இறங்கும் தப்பாக போனது. அதுக்காக தான் அதை வந்து பண்ணுறது. பட் அதை வந்து சொதப்பி விட்டாங்க. அந்த கோவம் தான் அவங்களுக்கு. எஸ் நான் சும்மா விளையாட்டு கேட்குறேன், ஆனால் அது வந்து தப்பாக போயிடுச்சு அந்த ஒரு செகண்ட் வீடியோ போடுறதுல அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அதை வந்து பண்ண இல்லைங்கிற வருத்தத்தை வந்து சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. உங்கள் 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்தை பற்றினதில்லை என்னுடைய கருத்து. சார் ஒரு விஷயம் நான் சொல்றேன். பாவம் பார்த்து தான் சும்மா இருந்தேன் சொல்லிடுவேன். லிட்டரலாக பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. அது பிரமாதமாக சொன்னீங்க. உட்காருங்க. அடுத்தது விஜய் சேதுபதி வராரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினச்சோம், உங்களோட நடந்ததை பற்றியில் எனக்கு கேட்குறது வந்து இது கிடையாது, அது வந்து எப்படி நீங்கள் எப்படி போயிருக்கலாங்கிறத பற்றி மட்டும்தான் வந்து நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேட்ட ஆதிரிட்டி சொல்லிட்டு உட்கார சொல்லி நாமினேட் ஆனவங்கள உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. மற்றபடி இவங்க பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வேலையா, ஏன்டா நீ இது நான் இது நொட்டை பேசுகிறது தான் எனக்கு பஞ்சாயத்தா, மேபி அங்கே கொண்டு போய் முடிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி ஸ்கிப் பண்ணுறாரு. அண்ட் வந்து அரோரா வந்துட்டு சரி நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயத்த வந்து போட்டு டம்முன்னு வந்து உடச்சிட்டாங்க. அரோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி திவ்யா வந்து அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து இதுதான் கரெக்டுங்கிற மாதிரி சொன்ன உடனே அரோராக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. வந்து அரோரா வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து ஒரு 10 விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த நான் வந்து சொன்னேன்னா கரியரே காலி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து இது பண்ணார். அது வந்து எனக்கு வந்து லிட்டரலாக வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணமாக இருக்குது. அவங்க கூட பர்சனலாக ஒரு நடந்தது வந்து சொன்னார். அண்ட் வந்து அது வந்து லிட்டரலாக வந்து எனக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது வந்து ஷோக்கு நல்லது கிடையாது அப்படின்னு வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அரோரா சொன்னாங்க. இந்த மாதிரி சில விஷயத்தில் அரோரா போடுற பாயிண்ட்ஸ்னால பயங்கரமாக வந்து அரோராவோட இது வந்து அதிகமாகுது. பட் வந்து இருந்தாலும் சில விஷயங்கள்னால எரிச்சலும் ஆகுது, சில பாய்ஷனஸ் வேலை. பட் வந்து எல்லாருமே அது பண்ணுறது தான், அதனால் பெருசாக அப்படின்ட்டாங்க. ஸோ அது வந்து சூப்பராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக சப்போர்ட் பண்ணி நின்று பேசினாங்க.
அண்ட் வந்து எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நீங்கள் விளையாடுற ஆட்டத்தை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு கோர்ட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பெட்ரூம் போய் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளையாட்டு வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி வார்த்தையில் விடுறதுனால நீங்கள் வந்து அங்கே கெத்து காமிச்சிட்டு இங்கே இன்னசென்ட்டாக நடிச்சுக்கிட்டு இது வந்து பெரிய இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே பிடிச்சி திட்டி விட்டு அடுத்து வந்து மறுபடியும் அவரோட வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா இதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண முடியாதுமா போதுமா அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து அரோரா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து சூப்பராகவே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா டீப்பாக வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது வந்து சூப்பராக இருக்குது, இது வந்து முன்னாலே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து உண்மையாலுமே வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுத்துட்டு அடுத்து நாமினேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. வியானா சார் பெருமைப்படுத்தணும். எஸ் பிக் பாஸ். அடுத்தது நாமினேஷனில் ஒவ்வொருத்தராக வந்து சேவ் பண்ணிவிட்டு அடுத்து யார் வந்து எவிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து எஃப்ஜே வியானா வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அண்டே பிரமாதமான காம்போவாக இருக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடின காம்போவாச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அடுத்து யார் போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க பாதி பேர் வியானா பாதி பேர் எஃப்ஜேங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வந்து வியானா வந்து எவிக்டர்னு சொல்லி கார்டு காமிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. அண்ட் வந்து வியானா வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து பேசிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு ஹெல்த்தியான ஒரு இதோட போகிறாங்க. அண்ட் வந்து நான் போனதுக்கான காரணம் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போகிறாங்க. எஸ் கொஞ்சம் வந்து சொதப்பிட்டேன் 2 வாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து அப்படியே எல்லாத்துக்கூடையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஓகே இருந்த வரைக்கும் கரெக்டாக வந்து இருந்தாச்சு, ஹெல்த்தியாக போயாச்சு. ஓரளவுக்கு வந்து எல்லோரும் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இங்கேருந்து ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான இன்டென்ட்டோட போகிறாங்க. அண்ட் வந்து எஃப்ஜே அண்ட் வந்து பிக் பாஸ் கூடயும் ஒரு ஃபன்ஸ் பண்ணிவிட்டு அவரும் பேசிட்டு அந்த மாதிரி என்கேஜாக வச்சு ஒரு மாதிரி நல்ல விதமாக வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து படத்தோடு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதனால் வந்து ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டோட ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டோட வந்து போனாங்க. பிக்ஷாவை விட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் எஃப்ஜே கூட சுற்றி இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து சொதப்பி அவுட் ஆகிட்டாங்க. எஸ் கொஞ்சம் வந்து அந்த சில பல வேலைகள் பண்ணாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் வந்து நல்லா போயிருப்பாங்க. பெருசாக ஒன்றும் பண்ணல, பட் வந்து இருந்தாலும் அந்த லவ் கண்டென்ட்குள்ளே போய் விழுந்ததில் அவங்க கொஞ்சம் வந்து ஷேடோ ஆகிட்டாங்க. ஸோ வந்து அதனால் கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுபிக்ஷா கொஞ்சம் பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி வந்து தப்பிச்சிருப்பாங்க. சுபிக்ஷா அவங்கள்ட்ட விலகி வந்ததில் அவங்க வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு இன்டைரக்டாக ஒரு இது மாதிரி ஒரு விண்பம் மாதிரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. மேபி அவங்க கூட இருந்தாங்கன்னா அடுத்து இந்த மாதிரி எஃப்ஜே கூட பழகி இருக்கணும், யாரோ ஒருத்தர் கூட அங்கே பழகி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிருந்திருக்காதோ என்னமோ. இப்போ துஷார் பத்தி நான் உன்னை இந்த வாரம் ஃபுல்லா குத்தி காட்டுறேன் பேசுறது இல்ல, நான் தான் சொல்றேன். நான் கலாய்க்கல, நான் பேசும்போது அவர்கிட்ட பேசுங்க. ஆமா சொன்னேன், கிளம்பு. வியானா போனது எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட இந்த மாதிரி எதுக்கு வந்து சொன்னேன், அது வந்து அப்பயே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஏன் வந்து அதை வந்து இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுகிறாரு, சண்டை போடுறாரு. இப்போ வந்து ஆதிரி வந்தனால என்னை வந்து இப்போ அக்யூஸ் பண்ணி அதெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இதே துஷார் வெளியே போனது, துஷார் வந்தாங்கன்னா உன்னைய சொல்லும் போது அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து இவரும் வந்து குத்தி கேட்டார். முதவே கமருதீன் இதை பற்றி பேசி ஒரு எமோஷனல் அட்டாக் பண்ணிடுறாரு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ எஃப்ஜே வந்துட்டு, ஆனால் எஃப்ஜே சொன்னதில் ஒரு கரெக்டான ஒரு நியாயம் ஒரு சைடு இருந்தாலும் வந்துட்டு அவர் மேலே தப்பு. அது அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, கெரியர் அவுட் பண்ணிடுற பிளாக்மெயில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. அதை பண்ணிட்டாருன்னா ஏதோ ஒன்று தப்பு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆமாம், அதை வச்சு நீ வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் அது. அதை வச்சு நீ வந்து பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே, ஆமாம் நம்ம மேலே தப்புனா அமைதியாக விட்டுட்டு போயிடுறது வந்து பெஸ்ட்டு. வந்து நீ இதை பற்றி பேசினா அதை பற்றி பேசினா இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து அப்போ வந்து கம்முன்னு இருந்திருக்கணும். இது வந்து அவ்வளோ சென்சிட்டிவ் இப்படிலாம் யோசிக்கிறேன்னா அது வந்து கம்முன்னு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கோட்டாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் தான் பெரிய ஆள், நீங்கள் பிளான் பண்ணீங்க, நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், நாங்கள் வந்து பிளான் பண்ணி அடிச்சிட்டோம், நீங்கள் வந்து கேஸ் பண்ணீங்க, நாங்கள் பிளான் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணல, நட்டில் வச்சு அதான் இப்படி அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இழுத்து வம்பெடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இதை பற்றியே பேசக்கூடாது, அப்போ உங்களுக்கு வரும்போது மட்டும் இதை பற்றி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது ராங்காக இருக்குல்ல. அதை பற்றி வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார், கேட்டுக்கிட்டு இருந்தார். இது வந்து நீங்களே தான் உங்கள் தரத்தை கெடுத்துக்கிறீங்க, இன்னும் எத்தனை பேர் தான் வந்து துஷார்ன்ட்டே வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுவீங்க, இப்போதைக்கு நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, அதை மாதிரி மட்டும் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவசியிலேருந்து சொல்லிட்டாரு. எஃப்ஜே வந்து தன்னோட குமரல்களை பற்றி வந்து சொன்னார், இந்த மாதிரி இது மாட்டிக்கிட்டேன்டாங்கிற மாதிரி. பட் வந்து மாட்டிக்கிட்டா அப்புறம் அது வந்து அனுபவிச்சு தான் அங்கங்கே வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறது, அங்கங்கே இழுத்துக்கிறது, அப்புறம் மறுபடியும் அதுக்கான அடி வாங்கும் போது மட்டும் அதுக்கு வருத்தப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து எஃப்ஜே சைடு ஒரு சில நியாயங்கள் இருந்தாலுமே வந்துட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி அப்படி இப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு
மற்றபடி அப்போ அமைதியாக அதை வாங்கிட்டு தான் போகணுமே தவிர அப்பப்போ வந்து சீன் போட்டுக்கிறது எடுத்து காட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தினால பயங்கர பாதிப்பாக. அதுக்காக மறுபடியும் மேலும் மேலும் அவர் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே வந்துட்டு அவரை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினச்சாலுமே வந்துட்டு அது வந்து செல்லுபடியாகாது. அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனால் தான் நல்லது. அவர் எப்போ நிப்பாட்டுறாரோ அப்போ தான் அந்த விஷயம் நிப்பாட்டி அது வந்து போகும். அதனால் வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து அட்வைஸ் பண்ணி விக்கல்ஸ்க்கு வந்து கடைசியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டைமும் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்காது, நீங்கள் யோசிக்கிறதுனால, அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து உட்காரைக்கிறாரு. வச்சுக்கல அச்சோ இங்கதைக்கு நான் உனக்கு என்னமோ நான் வெளியே வந்து விஜய் சேதுபதி கூட வந்து பேசிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்து பாய் பாய் சொல்கிறாங்க. பாய் பாய் சொன்னப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. அடுத்து கம்மு கிட்ட போகும்போது மட்டும் கம்மு வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு 4 ஹார்ஸுக்கு 1 டைம் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே வந்து அம்மாட்ட பேசட்டுமா அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. நான் வந்து நீ வந்து முதவே என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 பேர்த்து கூட நான் வந்து முட்டிகிட்டு இருந்திருப்பேனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொல்லியிருந்திருக்காரு, கேட்டிருந்திருக்காரு. அண்ட் வந்து விஜய் சேதுபதி இதெல்லாம் வந்து பாருக்கு தெரியுமா, பாருன்னு கேட்டு பார்த்தோம்னா வந்துட்டு பாருக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. டே கம்மு இப்படியான ப்ளே பாய் கேம் விளையாடிட்டு இருக்கா உள்ள, எல்லா பெண்களுக்குள்ளேயும் கோல் அடித்து ஏதாவது ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிடணுங்கிற ஒரு முடிவோட கம்மு வந்திருக்கா போல. அந்த மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கிறான். அது வந்து அங்கங்கே போட்டு உடச்சிட்றாங்க ஆளாளுக்கு. அடுத்து வியானாவும் இந்த தடவை வந்து உடச்சிட்டாங்க. பாரு அப்படியே அப்படின்னு பார்க்குறான். கம்மு என்னடானா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வியானா வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லி விஜய் சேதுபதி கிளம்பிட்டாரு. அதுக்கு அடுத்தது ஒரு பஞ்சாயத்து வந்து வெடிக்க ஆரம்பிச்சது. நீங்க கண்டிப்பா இருந்தாகணும், நீங்க தான் இந்த சபையில அட்ரஸ் பண்ண முடியாதா? திவ்யா வந்து இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் வந்து அதில் வந்துட்டு உடனே சாண்ட்ரா வந்து கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் வந்து அதை எப்படி நீங்கள் பாட்டுக்கு போகலாம், பேசணும்னு சொல்கிறேன், முக்கியமாக நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரிலாம் வந்து திவ்யா கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி நீங்கள் போகலாம், எல்லோரும் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, அவங்க வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. கானா வினோத்தும் அமித் வந்து திருப்பி கேட்குறாங்க. அது வந்து அவங்க வந்து அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லோரும் சரி ஓகே போயிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சரி அமைதி ஆகிட்டாங்க. அது எப்படி அவங்க இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திவ்யா லைட்டாக வந்து அப்படி பேசினோடனே அதுக்கும் வந்துட்டு உடனே வந்துட்டு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. உடனே வினோத்து எல்லாத்துக்கிட்டும் என்ன கத்துறாங்க, எப்படிங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் மறுபடியும் பாரு உள்ளே கூப்பிட்டு சாண்ட்ரா வந்து நான் எத்தனை டைம் சொல்கிறேன், நான் போகணுன்னு சொல்கிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஓவர் எமோஷன் ஆகி அழுகிறாங்க. ஐயோ எம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து அடுத்து வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாங்க. இன்டைரக்டாக நான் எங்கேயுமே பேச கிடையாது, எனக்கு தெரியுமா. திவ்யா கிளாரிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து உங்களை பற்றி டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ எதுவுமே வந்து தப்பாக சொல்லலை, ஏன் வந்து பேசாமல் போனீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ என் வருத்தத்தை தான் வந்து எல்லாத்தையும் சொன்னேனே தவிர மற்றபடி உங்களை டேமேஜ் பண்ண முடியும் எதுவுமே வந்து சொல்லலை, இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அமித் வந்து சாண்ட்ரா உங்களுக்கு எதாவது சொல்லணுமா அந்த மாதிரி வந்து கொஸ்டினும் கேட்குறாரு. அண்ட் வந்து எனக்கு இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணணும்னு என்னமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஓகே முடிச்சுக்கலாம் நன்றி அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனே மறுபடியும் சாண்ட்ரா வந்துட்டு ஓ இதுக்கு தான் வாசல் வந்து இப்படி வந்து வரணும் இப்படிங்கலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடுப்பாயிட்டு வேற போகிறாங்க. ஏம்மா அவங்க சைட்லேருந்து சொல்ல வேண்டிய சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து சொல்லி அதை வந்து முடிச்சுக்கணும். அது வந்து அதை முடிக்கவும் மாட்டுறாங்க, பேசவும் மாட்டுறாங்க. ஆனால் அந்த எமோஷனல் கோவத்தில் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ட்ராவல் பண்ணிட்டு. அதனால அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க மேலே தான் அது தப்பு. அவங்களே வந்து அது ஒரு இது பண்ணுற மாதிரி அந்த அவங்க நினைப்பே வந்து ரொம்ப வந்து ராங்கான நினைப்பா, அதை கொண்டுட்டு வந்தால் அசிங்கன்னு அவங்களுக்கு தெரியுது கேவலமாக இருக்குன்னு. அதனால தான் வந்து அவங்களால டிஸ்கஸும் பண்ண முடியல ஓப்பனாக. அந்த கோவத்தில் தான் அப்படியே வந்து வச்சுக்கிறாங்க. இது வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணி திவ்யா வந்து கம்முன்னு இருந்தாலே வந்து பிரச்சனை கிடையாது. கானா வினோத் வந்து கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் 2 நிமிஷம் கேட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து கானா வினோத்துக்கு வந்து தெரியல மேட்ரு என்னன்ட்டு. அவன் வந்து கத்தி சொல்லிட்டு இன்னும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அறிவில்லையா அப்படி இப்படி எல்லாம் கேட்குறாங்க. அது வந்து கடைசியில் வந்து நீங்கள் ஏன்ட்ட திவ்யா வந்து நீங்கள் ஏன்ட்ட வந்து சொல்லலையே, அப்படி எதுவுமே சொல்லிட்டு போகலையே, உங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அது வந்து அவங்க வந்துட்டு ஆமாம் ஏன்ட்ட நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் வந்து கேட்க தானே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எதாவது கேட்குறாங்க. அவங்க கேட்குறது கரெக்டு தான், ஆனால் உங்களை கோவத்தில் இருக்காளே முடியாதுன்னு அந்த திமிரை தான் காட்டுவாங்க.
அப்படியே அவங்க சரி இது வந்து தெரிஞ்சதுன்னா யாரும் வந்து இவ்வளோ வந்து போய் கேட்க போகிறது கிடையாது, அவ்வளோ அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே வந்து கேட்க போகிறது கிடையாது. தெரியலைங்கிறனால தான் கேட்டாங்கன்னா அந்த அது எமோஷ்னல் ஸ்டேட்டு அது ஸ்டடியிலேயே இல்லை சாண்ட்ரா. அதனால் இந்த மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. சொல்லப்போனால் சாண்ட்ராவை சீக்கிரம் வந்து வெளியே அனுப்புனா நல்லது. இல்லை தேவையில்லாமல் கொசான்னு ஒரு அது கண்ட்ரோல் பண்ணவே தெரியல சாண்ட்ரானால், சர்வே பண்ணவும் முடியாது இந்த எமோஷ்னல் கனெக்டில். மேபி வந்துட்டு இதை வச்சு வந்து கொஞ்ச நாள் வந்து ஓட்டுவாங்க, அவ்வளோதான். அது அவங்கள வச்சு கண்டென்ட் ஓட்டிக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் யார் வந்து ஓட்டு போடுறீங்கன்னு தெரியல சாண்ட்ராகடி. இது ஏன்னா இப்படி இருந்து இவ்வளோ இதை பண்ணியும் மாடா சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னடா கணக்கில் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. யார் தானே ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம். அட்லீஸ்ட் பாருக்கு போகிறது கூட ஒரு சைடு வந்துட்டு பாரு வந்துட்டு இப்படி இருக்காங்க, இப்படி கேம் பிளே வர்றாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாலாவது பரவாயில்ல. இப்போ வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ண என்னடா விஷயம் இருக்குது? அட்லீஸ்ட் அவங்க கேம் நல்லா விளையாண்டாலாவது பரவாயில்ல. இவங்க கூட ஒரு பொசசிவ்னஸில் இது பண்ணிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இதுக்காக ஒரு கோபத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு பேரந்தோட போட்டு அவள் ஒன்றுமே பண்ணல, அவளை பிடிச்சி நொச்சுன்னு பேசி அவளுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணுறீங்க? பேசாமல் டக்குன்னு முடிச்சு அனுப்பி விடுறதாண்டா நல்லது. வேலை முடிஞ்சது. அவங்க திருந்துற மாதிரி தெரியல. இந்த ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம், திருந்துற மாதிரி தெரிஞ்சா பரவாயில்ல. இல்லைனா ஓட்டு போடாம விட்டு தொலைங்க, வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. யாரை ஓட்டு போறீங்க? கெட்டச்சா அவ்வளோதான்டா. உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போனீங்க. வா வந்து ஏறு தலையில அண்ட் வந்து அதுக்கப்புறம் நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்குறாங்க. திவ்யாவுக்கு இதுக்கு டே என்னடா போட்டு குழப்பறீங்க? அதனால திவ்யா வந்து இந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டு சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சண்டை உங்கள் இதுதான் டேமேஜ் ஆகுது. இன்டெரக்டாக வந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் தலைமையில் ஏறிக்கணுமா, ஏறிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் திவ்யாவுக்கு வந்து என்னங்க லாங்குவேஜ், அவங்க தலைமை லாங்குவேஜ் ஏறணும் அப்படின்னு வந்து திவ்யாவுக்கு வந்து புரியல இன்னும் வந்து எப்படி மீன் பண்ணுறாங்கன்னு. அவங்க வந்து சந்தேகப்பட்டு ஹஸ்பண்ட் கூட சந்தேகப்பட்டு மீன் பண்ணுறாங்கன்னு இன்னுமே வந்து திவ்யாவுக்கு வந்து புரியல. அப்படி என்னடா நடந்துச்சு இந்த விஷயம்லாம் வந்து திவ்யாவுக்கு வந்து தெரிஞ்சுது. இப்படி சந்தேகத்தில் இருக்காங்கன்னு வெளியே போயெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி திவ்யா ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக டேமேஜ் ஆகிடுவாங்க திவ்யா. அது வந்து ஓவராலாக கடைசி வரைக்கும் திவ்யா இருந்துட்டு வெளியே போய் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி அப்படி முடிச்சுக்கிறதா நல்லது. உள்ளே இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க எஃபெக்ட் ஆகி அவங்க கேம் எஃபெக்ட் ஆகி இது ஒரு மாதிரி மோசமாக போயிடும். அதுக்கு வந்து அவங்க வந்து அமைதியாக உள்ளே இருந்துக்கிறது நல்லது. அண்ட் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வார்த்தைகள் பேசி அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கு அறிவியலன்னு என்ன கேட்க கூடாது. நான் உனக்கு அறிவியலன்னு கேட்டேன் கத்திட்டு இருந்தாங்க. அதான் சில பேர் கார்ல விழல. மறுபடியும் உள்ளே போயிட்டு வந்து சண்டை போடுறாங்க, வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு இந்த மறுபடியும் உள்ளே வந்துட்டு கானா வினோத்துட்ட இப்போ மட்டும் எதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்துறீங்க, என்ன நான் வந்து பதில் சொல்லலைன்னா என்னென்ன தூக்கில் போட்டுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு இது இல்லாமல் என்ன பேசிக்கிட்டு. அண்ட் வந்து அதுக்கு கானா வினோத்தை வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க, அதெல்லாம் சீனில் இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. ஏன் வந்து என்னை அறிவில்லைன்னு வந்து எதுக்கு சொன்னீங்க, அந்த மாதிரி பேசலாமா, நான் மட்டும் உங்களை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அண்ட் வந்து அதுக்கு நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா, வந்து இவங்க காதில் மட்டும் உங்கள் காதில் மட்டும் ஏன் விழுகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மற்றவங்களாம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அமித் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் காதில் விழுகலைங்க, நிறைய பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அவர் காதில் விழுகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து மறுபடியும் அதுலேருந்து அடுத்த டாபிக் வந்து சாண்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி இப்போ என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருச்சு இதெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த கொஸ்டினுக்கு போகிறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிச்சுன்னா நீ வந்து இது ஓப்பனப் ஆகி பேசணும், பேசியிருந்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிருந்திருக்கும், எல்லாமே முடிஞ்சிருந்திருக்கும். இந்த மாதிரி எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிருந்திருக்கும். இல்லை வந்து அதான் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து பேசாமல் இருக்கிறது திவ்யாவுக்கு ரொம்ப நல்லது. ஓப்பன் பண்ணாங்கன்னா நாரி அப்புறம் திவ்யானால சர்வே ஆக முடியாது. இதனால ஒரு வாரம் வந்து அவங்க கேம் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அண்ட் வந்து அதனால அது வரைக்கும் நல்லது கம்மி இருந்துக்கிறது. ஒருத்தங்க சண்டை போட வராங்க ஒரு தனி சொல்றீங்கன்னு சொல்லுங்க போது என் காதுல சரியா மறுபடியும் திவ்யா சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறதுக்கு வர்றாங்க. அவங்க சரி சொல்லிட்டு எல்லாமே சரியாயிடும்னு. பட் வந்து அங்கே வந்து சாண்ட்ரா வந்து கேட்குற கண்டிஷன்லேயே இல்லை, திவ்யா மூஞ்சில முடிகிற கண்டிஷனில் கூட இல்லை. ஏன்னா அவங்க சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசினாலே முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லி திவ்யா நினைக்கிறாங்க. பட் வந்து அந்த மாதிரி கிடையாது, உள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது திவ்யாவுக்கு வந்து புரியல. அதையாவது பாரு தான் இங்கேருந்து டபுள் சைடு கேம் விளையாடுறது உள்ளே உட்காந்துக்கிட்டு திவ்யாவை பற்றியே தப்பாக பேசி தப்பாக சொல்லி புரியுது அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கெடுக்கிற வேலைக்கு என்னவோ அப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அது வந்து ரொம்ப வந்து இந்த பாரு கேவலவாதி.
எமோஷனல் ஸ்டேட்டை வச்சு வந்து விளையாடுறது வந்து ரொம்ப 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 கேவலமான விஷயம். அதை வந்து பாரு வந்து பயங்கரமாக விளையாடுறாங்க. அவங்க எமோஷனல் ஸ்ட்ராங்காகவும் இல்லை. அவங்கள வச்சு வந்து இவங்க வந்து ஏற்றி விட்டு பயங்கரமாக வந்து கேம் விளையாடுறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு மேலே வந்து பாரு வந்து பண்ணக்கூடாது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து இப்போ உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண திவ்யா வந்து நினைக்கிறாங்க. பட் வந்து அவங்க காதை பொத்திக்கிட்டு கேட்கக்கூடாது அப்படி இப்படின்னு அவ்வளோ இதாகிறாங்க, எமோஷனல் ஹைப் ஆகிறாங்க. பட் வந்து அப்பயும் வந்து சரி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது ஏதாவது தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சாண்ட்ரா வந்து வெளியே போயிடுறாங்க. இருக்கணும். ஏன்னா ரம்யா தான் இது கேட்டிருக்கு. இவ உன்னைய வந்து இன்டைரக்டா ஏதோ சொல்லிட்டாலோ அப்படிங்கிற இன்னும் பண்ண முடியும். she won end of the day. சரி வா வருவோம். வெளியே போய் சாண்ட்ரா வந்து உட்காந்துடுறாங்க. மறுபடியும் அழுகுறாங்க. எல்லா கதையும் பாரு கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து அந்த சைட்லேருந்து சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பாரு வந்துட்டு பார்த்தியா கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே ஷீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்து திவ்யாவை பற்றி இன்னும் வந்து தப்பாகவே பேசி இன்னும் ஏற்றி தான் விடுறாங்களே தவிர பாரு வந்துட்டு சொல்கிறாங்க 2-3 பாயிண்ட் புரிய வைக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து இந்த ஏற்றி ஒரு எக்ஸ்ட்ரா செயல் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மோசமானது. அதை வந்து நல்லா பண்ணுறாங்க. அண்ட் அந்த அச்சாக்கையா இன்சூரன்ஸ் இல்லையான்னு சொல்லி அதை முடிப்பாங்க. அதை வந்து போட்டு இந்த மாதிரி டாஸ்க் இருக்குது வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸ் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து கிளப்பி உள்ளே அனுப்பி அந்த டாஸ்க்கை வந்து முடிச்சிடுறாங்க. இருக்கையில் இன்சூரன்ஸ் இல்லையா அந்த அமைதி உங்களுக்காக சொன்னது பார்வதி. பேர் இது பிடிக்கல நான் ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது பேச வந்துட்டு இந்த மாதிரி பாரு வந்து வம்புழுக்கிறாங்க. அண்ட் வந்து திவ்யா அதுக்கு அப்போஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி பேசி விட்டுறாங்க. அண்ட் வந்து பாரு அடங்கவே மாட்டல. பாருக்கு ஏதோ வந்து பர்சனலாக வந்து திவ்யாவை பிடிக்கல போல். இந்த நேரத்தில் நடுவில் பூந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்றாங்க. எஸ் அண்டு திவ்யாவுக்கு இது மூலயமா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான். ஏன்னா எல்லாத்துக்கூடய சப்போர்ட் வந்து நிறையா கிடைக்கும். எல்லோரும் எதிர்க்க அதுதான் வந்து கிடைக்கிது திவ்யாவுக்கு. அந்த இது பாசிட்டிவ் நோட்டோட அப்படியே கொண்டு போவாங்க பரவாயில்ல. ஏன்னா அவங்க திவ்யா வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு அது உமன்ஸுக்கு முக்கியமாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இது அந்த மாதிரி நினச்சோம்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் வந்து அவங்க அதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே. மென்ஸு சும்மா எடுத்து ஏதாவது ஒரு வார்த்தையை விடுறது உள்ள மென்ஸு ஒருத்தன் கூட ஒருத்தா இல்லை. அதுக்கு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணியாவது பேசுகிறாங்க. உமனுக்கு ஒரு இதுனா சப்போர்ட் பண்ணி இறங்கி வந்து பேசுகிறாங்க. எல்லாத்தையும் போல்டாக வந்து இறங்கி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறதுலாம் வந்து திவ்யா வந்து நல்லாவே பண்ணுறாங்க. அதனால திவ்யா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் இன்டென்ட்டோடு வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாக எதுவும் பெருசாக ஒன்றும் தப்புன்னு பண்ண மாதிரி தெரியல. எஸ் அதனால் வந்துட்டு இதோட வந்துட்டு அந்த பார்வை கூட சில வார்த்தைகள் விடுறதோட இன்னைக்கோட கண்டென்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே இதோட என்னோட வீடியோ என்னோட ரிவ்யூரோஸ் என்னோட கண்டென்ட் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்குறேன். பை ஃப்ரம் தீபக். பை ஃப்ரம் லவ் லாட்ஸ்.